சோழமண்டலத்துலேருந்து ஃபுல் ஃபைனான்ஸ் அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது மொத்தத்தையும் ஒரே டைமாக ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் நம்ம செட்டிங்ஸ் மூலயமா மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்ம ஃபுல் அமௌண்ட் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிமெயில் ஐடி அப்டேட் பண்ணும். பட் அவங்க அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அது ஒரு பட்சத்தில் நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லையானா நம்ம பேமெண்ட் கட் அப்புறமேல ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்புறமேல வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஜிமெயில் ஐடி ஆக்டிவில் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சர்வீஸ் ரிப்போர்ட் அதில் போனீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த 3 ஆப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்துக்கிட்டு கஸ்டமர் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 3வது ஆப்ஷன் வந்துக்கிட்டு இமெயில் ஐடி அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ஜிமெயில் ஐடி அதை கிளிக் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா அதில் ஓடிபி வராது. எர்ரர்ன்ட்டு ஒரு சிவப்பு கலர் வந்துடும், ரெட் கலரில். அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி அப்டேட் இருக்குன்ட்டு. இல்லை அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை லோன் வாங்கி வந்தாலும் சரி, இப்போ எந்த லோன் கிளியர் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பயே போல தான் இதில் பார்த்தீங்கன்னா D2C அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லோன் க்ளோஸ். ஸோ அந்த 3த்துலேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் D2, மீதி 2த்துலேயும் லோன் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரேஸ் கொடுங்க. ரேஸ் கொடுத்தோன்னா ஒரு டிக் பாக்ஸ் வரும். அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பே நவுன்னு கொடுத்துருங்க. அடுத்த ப்ராசஸிங் அப்படின்னு வந்திருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த அப்புறமேல ப்ராசஸிங் கொடுத்த அப்புறமேல இன்னொரு செக்ஷனுக்கு போகும். கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்கும். இதில் ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர், அதாவது எந்த மொபைல், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே இருக்கோ அந்த நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்தீங்கன்னா யூபிஐ அதாவது அந்த ஜிமெயில் ஐடி மாதிரி இருக்கும். அதை போடணும். அதுக்கு நம்ம கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே எதுக்கான போயிடலாம். நான் கூகுள் பேக்குள்ளே போகிறேன். ஏன்னா அதில் தான் அந்த ஆப்ஷன் டக்குன்னு கொஞ்சம் எடுக்க முடியும். அதனால் கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் போகணும். ஸோ நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். மேலே அந்த உங்களோட ப்ரொஃபைல் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கும் பாருங்கள் அந்த ஐடி. அந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போது கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். டைரெக்டாக உள்ளே போய் பேமெண்ட் கொடுக்க சொல்லுது. கொடுத்துட்டு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கூகுள் பேக்குள்ளே போயிடும். பட் நீங்கள் எதுலேருந்து அந்த காப்பி பண்ணிங்களோ அதுக்குள்ளே போயிடும். நான் கூகுள் பே மூலியமாக பண்ணனால கூகுள் பேக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் பேமெண்ட் டைரெக்டாக பண்ணிடுறேன். இருக்கிறது அமௌண்ட் மொத்தம் 20,000 சம்திங் வந்துச்சு. அந்த 20,000 ஃபுல்லாமே நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ லோடிங் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல். பேமெண்ட் கிளியர் ஆகிடுச்சு. அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் பேஜ்லேருந்து அப்படியே பேக் வந்துடுறேன். லோடிங் ஆகிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பேக்கு போயிடாதீங்க, கேன்சல் ஆகிடும். மறுபடியும் 24 ஹவர்ஸ் 44 ஹவர்ஸ் ஆகும். மறுபடியும் ரீஃபண்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது என்ன எரர் வருதோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, கன்ஃபார்மிங் பேமெண்ட் ஒன்று வந்துச்சு. ராக்கெட் வேகத்தில் போகாது, ஃபுல் அமௌண்ட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண அப்புறமேல உங்களுக்கு கஸ்டமர் கால் பண்ணுவாங்க. கஸ்டமர் கால் பண்ண அப்புறமேல நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன அப்புறம் கூகுள் பேலேருந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அவங்க அனுப்ப சொல்லுவாங்க. அது மட்டும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.